கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இதை லேசாக பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னுடைய நோக்கம் என்னென்னா, உங்கள் ரட்சிப்பில் இது எப்படி ஒரு அஸ்திபார உண்மையாக இருக்குது, மிகவும் அஸ்திபார உண்மையாக இருக்குது. நீங்கள் இதை அப்படி எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை தான் நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பவுல் என்ன சொல்ல வராரு? வெறும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சதுனால பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாக முடியாது. அப்படி பார்த்தா எல்லாருக்குமே உண்டாயிடுமே. சிலுவையில் மரிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு, அப்போ எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குமே. ஏன் உண்டாகல? சிலருக்கு தான் உண்டாயிருக்கு. யாருக்கு உண்டாயிருக்கு? விசுவாசிகள். அப்படின்னா விசுவாசிகள் என்ன விசேஷம்? அவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, ஓகே. அதில் என்ன விசேஷம்? விசேஷம் என்னன்னா, ஒருத்தர் உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்கும் போது அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். அவங்கள தூக்கிட்டு போய் கிறிஸ்துக்குள் வச்சிடுறாரு. வச்சது தான், இனி வெளியே வரமாட்டாங்க அவங்க. அதுதான் விசேஷம். இது ரட்சிப்பில் நடக்குது பாருங்க, காண்பிக்கிறேன் பாருங்க. ரட்சிப்பில் நடக்குது. அப்படியே அடுத்த அதிகாரம் பாருங்க, எபேசியர் 2. அதாவது ரட்சிக்கப்படும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க பாருங்க. நாம செய்யறதே யோசிக்கிறோம். ஆமாங்க இயேசுவை நம்பினாங்க, ஆமாங்க இயேசுவை ஆமாங்க ஏதோ ஜெபம் பண்ணாங்க, ஆமாங்க இயேசுவை உள்ளத்துக்குள்ள வாரோன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ரைட்டுங்க. தேவன் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரட்சிக்கப்படும் போது தேவன் என்ன செய்தார் பாருங்க. எபேசியர் 2:4 வாசிப்போம். ரட்சிப்பின் அந்த நேரத்தில் நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம். அதான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ரட்சிப்பை பற்றி பேசுறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்த நிலையை சொல்லுகிறார். அக்கிரமத்தில் மரித்து கிடந்தோம். we were dead in sins. என்ன பண்ணாரா? நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். செத்து கிடந்த நம்மை, ஆவிக்குரிய ரீதியில் செத்து கிடந்த நம்மளை என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினார். செத்த பணம் தன்னையே உயிரோட எழுப்பிக்க முடியுமா? முடியாது. வேற யாராவது தான் எழுப்பணும். தேவன் தான் நம்மளை உயிரோட எழுப்பினார். ஆனா சொல்றப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. வெறும் நம்மளை உயிரோட எழுப்பினார், உயிர்ப்பித்தார்னு சொல்ல, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஷார்ட் ஹேண்டு, கிறிஸ்துவும் நாமும் இணைக்கப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப அங்க ரட்சிப்பில் என்ன நடக்குது? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் செத்து கிடக்கிறோம். நம்ம என்ன பண்றாரு? கிறிஸ்துவுடனே கூட இணைச்சு உயிர்ப்பிக்கிறார். ரட்சிப்பின் செயல். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் ரட்சிப்புன்றாரு. இது கிருபை, இது நீங்க செஞ்சதில்லை, அவர் செய்த மாபெரும் கிருபையின் செயல். 6ஆம் வசனம் அப்படியே வாசிப்போம். வேற என்ன நடக்குது பாருங்க. அப்படியே ரட்சிப்புல கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எத்தனை முறை கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற இந்த இணைப்பை பேசுறாருன்னு கவனிச்சீங்களா? 6ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால். வெறும் நம்மகிட்ட தயவு வைக்கல, கிறிஸ்து இயேசுக்குள் தயவினால். 7ஆம் வசனம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. இப்படி எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. வெறும் நம்மளை எழுப்பின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா எப்படி சொல்றாரு? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை, அப்புறம் இன்னொரு வார்த்தை அவரோட கூட எழுப்பி. எந்த அளவுக்கு பவுலுடைய மனசுல இந்த சத்தியம் இருக்குது பாருங்க. அதாவது வெறும் ரட்சிப்புல நான் அப்படியே செத்து கிடந்தேன், அப்படியே உயிரோட இல்ல, கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டது. அந்த இணைப்புல தான் நான் உயிரோட எழுப்பப்பட்டேன். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரமும் செய்தார். சும்மா உட்கார செய்யல, அவரோட கூட உட்கார செய்தார். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிறிஸ்துவோட அந்த இணைப்பை நீங்க பார்க்கலாம் பாருங்க. ரட்சிப்பில் நடக்கிற எல்லாமே எப்படி நடக்குது நல்லா கவனிச்சிங்களா? கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற அந்த இணைப்பின் மூலமாக நடக்குது. அது இல்லாம இல்லை. அப்போ ரட்சிக்கப்படுற அந்த நேரத்தில், அந்த க்ஷணப்பொழுதுல ஒன்றும் பெருசா நடக்காத மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு மாபெரும் அற்புதம் அங்க நடந்தது. நீங்க இயேசுக்குள் வைக்கப்பட்டீர்கள். இயேசு உங்களுக்குள்ள வந்தாரு.
இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 1:30. ரட்சிக்கப்படுற அந்த நேரத்தில் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் வைக்கப்பட்டீங்க. தேவனே செய்தார், இந்த மாபெரும் அற்புதத்தை தேவனே செய்தார். வாசிப்போம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். யாராவது சொல்லுங்க, அவராலே. அவராலேன்னு பிதாவாலே, பிதாவாலே. ஒரே வார்த்தை தான், ஆனால் பயங்கரமான வார்த்தை அது. நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? தமிழ் அப்படியே காம்ப்ளிகேட்டடாக வருது. ஆங்கிலத்தில் ஆஃப் ஹிம் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், அவ்வளோதான். இன் கிரைஸ்ட் ஜீசஸ், அதாவது கிறிஸ்து இயேசுவோட சேர்க்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ள வைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ள காணப்பட்டீர்கள். அவராலே இது நடந்தது, அவராலே கிறிஸ்து இயேசுவோட நீங்க இணைக்கப்பட்டீங்க. சொல்லுங்க, அவராலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மகத்த வல்லமையினால நீங்க இதை செஞ்சிருக்க முடியாது. அவர் உங்களை இணைச்சு விட்டார், கிறிஸ்து இயேசுக்குள்ள போட்டு விட்டார். ரட்சிப்புல இது நடந்தது. இப்போ திரும்ப போங்க எபேசியர் 1 போங்க. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன்? அப்போ ரட்சிப்புல இது நடந்துருச்சு. இதுதான் எல்லாத்துக்குமே பேசிக்கு. இதனாலதான் பாவ மன்னிப்பு கூட நமக்கு உண்டாகுது. இப்போ திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்க. 7ஆம் வசனம், அந்த இவருக்குள்ன்ற ஒரு வார்த்தையில இவ்வளோ அடங்கி இருக்கு. ரட்சிப்புல நம்ம இவருக்குள் போடப்பட்டோம். இப்போ திரும்ப வாசிப்போம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் இவரோட இணைக்கப்பட்டதுனால, இவரோட போடப்பட்டதுனால, இவருக்குள் போடப்பட்டதுனால இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்ல வரேன்? பாவம் மன்னிப்புன்ற ஒரு ரொம்ப பேசிக்கான காரியம் கூட இது இல்லாமல் வர முடியாது. அப்போ நான் கேட்குறேன், எது இன்னும் பேசிக்கு? பொதுவாக விசுவாசிகள்லாம் சொல்லுவாங்க, ரட்சிப்புக்கு என்னங்க பேசிக்கு? பாவ மன்னிப்பு தான் பேசிக்குன்னுவாங்க. பாவ மன்னிப்புக்கே இது வேணும்னா அப்போ எது பேசிக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. பாவ மன்னிப்பா இதா? பாவ மன்னிப்பு தான் பேசிக்கின்றாங்கல்லாம். நான் கேட்குறேன், பாவ மன்னிப்பு இருக்கிறதுக்கே இன்னொன்று இருக்கணும்னா அப்போ எது இன்னும் பேசிக்கு? பாவ மன்னிப்பா இதா? இதுதான். கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருந்தா தான் பாவ மன்னிப்பே உண்டு. கிறிஸ்துவோட இணைக்கப்படாமல் இருந்தா பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவோட இணைக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பே இல்லைங்க. அதுதான் பாயிண்ட். கிறிஸ்துவோட இணைக்கப்படாமல் இருந்தால் எதுவுமே இல்லை. கிறிஸ்துவோட இணைக்கப்படுறது தான் ரட்சிப்பினுடைய மிகவும் அடிப்படை உண்மை. மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி ஆஃப் யுவர் சால்வேஷன். அதாவது ரட்சிப்பில் என்ன நடக்குதுங்க? ஒரே லைனில் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ரட்சிப்பில் என்ன நடக்குதுன்னு ஒரே லைனில் நீங்கள் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்படுகிறோம், அவ்வளோதான். அந்த ஒரு லைனில் எல்லாமே வந்துடுது. இணைக்கப்பட்டா பாவ மன்னிப்பு வந்துடுது, நீதிமானாக்கப்படுகிறோம், எல்லாமே வந்துடுது. அந்த 1 கொரிந்தியர் 1:30 அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது நாம அவராலே இயேசுக்கு உட்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார்னு சொல்றார். அவரோட சேர்க்கப்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நமக்கு எல்லாமே ஆகி விடுகிறார். நம்முடைய ஞானம் ஆகி விடுகிறார், மீட்பாகி விடுகிறார், நம்முடைய நீதி ஆகி விடுகிறார், பரிசுத்தமாகி விடுகிறார், நம்முடைய ரட்சிப்பாகி விடுகிறார். அந்த இணைப்புல அந்த செடியும் அந்த கொடியும் இணைக்கப்பட்டாச்சுன்னா அந்த செடியில் இருக்கிறது அந்த கொடிக்குள்ள, அந்த கொடியில் இருக்கிறது அந்த செடிக்குள்ள போகுது பாருங்க. இணைக்கப்பட்டாச்சுன்னா எல்லாமே நடக்குது. அப்போ அந்த இணைப்பு தான் ரொம்ப பேசிக் ரட்சிப்பில் பாருங்க. கிறிஸ்து நமக்காக எவ்வளோ செய்திருந்தாலும், கால்வின் சொல்லுகிறார், நாம் அவருக்கு வெளியே இருந்தால் அவர் எவ்வளோ செஞ்சிருந்தாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் அவருக்குள்ளே இருக்கணும், அவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அவர் செய்து முடித்ததெல்லாம் நமக்கு வந்து பலிக்கும், நமக்கு உண்டாகும். இதெல்லாம் ஏங்க இதை போட்டு அடிச்சு சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ரட்சிப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது இந்த பதிலை கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். ரட்சிப்புனா ஒரே இல்லை சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஜனங்க? ரட்சிப்பில் நடக்கிற பேசிக் என்னங்கன்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பாவ மன்னிப்பு, அல்லது வேற சிலர் வந்து வேற விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாராவது இந்த லைனை சொல்லுவாங்களா? சொல்றது இல்லை. அதனால தான் அடிச்சு சொன்னேன். இப்போ
திரும்ப திரும்ப சொன்னேன். உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் சொன்னேன். ஏங்க அடுத்து என்னங்க நீங்கள் யோசிக்கிற வரைக்கும் சொன்னேன். ஏன்னா நாம் இப்படி யோசிக்கிறதே இல்லை. ரட்சிப்பில் என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்டால் யாருமே நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பதில் கேட்க முடியாது. அப்படி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் அப்படி தான் யோசிக்கணும்னு சொல்ல வரேன். இன்னும் கேட்டால் நானே அப்படி பிரசங்கம் பண்ணல. அதாவது கடந்த 4 வாரமாக நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வந்தேன். ஜனங்க அப்படி தான் யோசிப்பாங்க. நான் அடுக்கின விதம் பார்த்தீங்களா? எங்கே ஆரம்பித்தேன் நான்? நரகத்திலிருந்து பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ஏன்னா பொதுவாக ரட்சிப்பினுடைய பேசிக்னா ஜனங்க எப்படி சொல்லுவாங்க, நரகம் போத்தவங்க பரலோகம் போகலாம். அதனால் அங்கேருந்து ஆரம்பித்தேன். ஏன்னா ஜனங்க அப்படி சொல்கிறதுனால நானும் அங்கேருந்து ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்து என்ன சொல்லுவாங்க, பாவ மன்னிப்பு. நானும் அதனால தான் அதை பேசினேன். ஏன் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ரட்சிப்புனா இவ்வளோதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். ரட்சிப்புனா நான் நரகம் போக தேவையில்லைங்க, பரலோகம் போய் சேரலான்னு அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கணும், பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உருப்படியாக புரிஞ்சா, அதை யோசித்து பார்த்தா, அதை உணர்ந்தா, ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்பு தான் யோசித்தீங்கன்னா கூட அதுவே உங்களுக்கு மாபெரும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரணும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். அதனால தான் ஜனங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே ஆரம்பித்தேன் நான். ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன், அதை விட பேசிக் நாம் இப்போ பேசுகிறது அது எதுவுமே நடந்திருக்காது நம்ம கிறிஸ்துவோட இணைக்கப்படாமல் விட்டால். ரட்சிப்புனா பொதுவாக அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை அடுக்கிற வேலையிலே இருப்போம் பாருங்க. ஜனங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ரட்சிப்பில் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுதுங்க, பரலோகம் போகலாங்க, ஒரு லிஸ்ட் அடிக்கிட்டு போவாங்க. இப்போ நான் அடுக்கின மாதிரி தான் இதுக்கு முன்னால். சிலர் அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். ரட்சிப்புனாலே அவங்க மனசுக்கு எப்படி வருது, ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாத லிஸ்ட்டு. பரலோகம் போகலாம், இந்த வாழ்க்கையில் கூட கொஞ்சம் ஒரு வெற்றிகரமாக வாழலாம், ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழலாம். சிலர் லிஸ்ட்டு லாங்காக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் லிஸ்ட்டு பொதுவாக. எந்த பதில் வராது, கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் பிரதான ஆசீர்வாதம், இதுதான் அடிப்படையான ஆசீர்வாதம். இது இல்லைன்னா எதுவும் இல்லை, இது இருந்தால் எல்லாம். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இதை பிடிச்சிக்கோங்க, கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறோம்.